ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கிய பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியான அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நடிகர் அஜித் குமார் இப்படிப்பட்டவரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி ஒரு பெண் ஒருவர் கூறியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் கூறாத அந்த பெண் இப்போ அஜித் பற்றி கூறிய அந்த ஒரு தாள்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. அப்படி அந்த பெண் என்ன கூறினாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழ் ரசிகர்களிடையே பெரும் ஒரு வரவேற்பை பெற்ற நடிகர்களில் ஒருவராக அஜித் அவர்கள் வலம் வராங்க. ஸோ அஜித் பற்றி சொல்லணுன்னா, அவர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய தனி ரசிகர்கள் பட்டாளங்கள் வைத்து இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய விஷயமும் செய்யாமல் அப்படியே அமைதியான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்கிறாரு. சமீபத்தில் இவருடைய தாயார் இறந்து போனாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அஜித் பற்றி பல முக்கியமான விஷயங்கள் வெளியாயிட்டிருக்கு. அதில் ஒரு பெண் ஒருவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஜித்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை கூறியிருக்கிறாங்க. ஸோ குறிப்பிட்டு கூறிய அந்த விஷயந்தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக பரவிட்டுருக்கு. ஸோ அப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அஜித் பற்றி தெரியாத பல முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் அந்த பெண் சொன்னதை நான் சொல்வதை தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிப்பட்டவரா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அஜித் பற்றி தெரியாமல் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் அவங்க தாயார் இறந்ததுனால கண்டிப்பாக அவங்க தாயார் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடவுளை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அவங்களுடைய தாயாருடைய இது ஆத்மா சாந்தி அடையணுங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இப்போல்லாம் இன்ஸ்டா யூடியூப் இருக்கிறதுனால ஈஸியாக வெளியே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிப்பட்டவங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கக்கூடிய நெட்வொர்க் தான் காரணம் என்று கூட சொல்லலாம். அப்படி தான் இப்போ அஜித் பற்றி சக நடிகை ஒருவர் இந்த ஒரு முக்கிய விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்டு சொன்ன இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. சரி வாங்க, என்னங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்படக்கூடிய நடிகர்களில் ஒருவர் அஜித் குமார். திரையில் மாஸ் ஹீரோவாக ரசிகர்களை கவர்ந்தாலும் நிஜ வாழ்க்கையில் மிகவும் எளிமையான மனிதராக வாழ்ந்து வருபவர் இவர். அதனால்தான் அவரோடு பழகிய பலரும் அஜித் ஒரு நடிகர் மட்டுமல்லாமல் அருமையான மனிதர் என்று அடிக்கடி கூறி வராங்க. அந்த வகையில் தற்போது பிரபல டான்ஸ் மாஸ்டர் தஸ்யாயினி பகிர்ந்துள்ள ஒரு சம்பவம் சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாகி வருது. அந்த சம்பவத்தை கேட்ட ரசிகர்கள் இதுதான் அஜித் என்று நெகிழ்ச்சியோடு பகிர்ந்து வராங்க. சமீபத்தில் அளித்த பேட்டியில் பேசிய தஷாயினி, இந்த உலகத்தில் அஜித் சார் மாதிரி இன்னொரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை என்று கூறியுள்ளார். அவர் மேலும் பேசிய போது, ஒரு படப்பிடிப்பில் இரவு நேரம் வரை வேலை நடந்ததாகவோ அப்போது யூனிட்டில் இருந்த அனைவருக்கும் அஜித் நேரடியாக சமைத்து உணவு கொடுத்ததாகவும் கூறினார். ஆக்சுவலி இவர் சமைப்பார், எல்லாருக்கும் உணவு கொடுப்பாருங்கிறது பொதுவாகவே நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல தான் அவங்க ஒரு நெகிழ்ச்சியான விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அன்றைய தினம் அவங்க சைவ உணவு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால அன்னைக்கு அவங்க சரியாக சாப்பிட முடியாமல் இருந்தாங்களா. தான் சாப்பிடவில்லை என்பதை யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று அவங்க நினைத்திருந்தாங்களா. ஆனால் அஜித் சார் என்னிடம் மேடம் நீங்கள் இன்னும் சாப்பிட்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்களா. அதற்கு அவங்களும் உடனே இல்லைங்க சார் நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா. சொன்னது கூட அவர் டக்குன்னு பொய் சொல்லாதீங்க மேடம், நான் எல்லாருக்கும் நான்வெஜ் தான் சமைத்தேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் சார் அவங்கக்கிட்ட கூறியிருக்கிறாங்களா. அதுக்கு அவங்களும் பரவாயில்லைங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃப்ரூட்டெல்லாம் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் சாரை சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க அந்த பெண். ஆனால் அடுத்த நாள் ஷாலினி விரத நாட்களில் சாப்பிடுவதற்காக வீட்டில் தயாரித்த வெஜ் பிரியாணியை தனியாக எடுத்து வந்த அஜித், இது ஷாலினிக்காக நான் செய்தது, நீங்கள் இதை கண்டிப்பாக சாப்பிட்ணும் என்று கொடுத்ததாக தாட்சாயினி நிகழ்ச்சியோடு இந்த சம்பவத்தை கூறியிருக்கிறாங்க.
ஒரு நாள் சரியாக சாப்பிடவில்லை என்பதை நினைவில் வைத்து மறுநாள் அதற்காக தனியாக உணவு எடுத்து வந்து தன்னை மிகவும் ஆச்சரியப்படுத்ததாக அவர் தற்போது அஜித்தை பற்றி இந்த ஒரு நெகிழ்ச்சி சம்பவத்தை தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ அவங்க தெரிவித்த இந்த விஷயந்தான் அஜித்துடைய நல்ல மனசை மேலும் மேலும் காட்டுற மாதிரி பெருமிதமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த சம்பவத்திற்கு பிறகு சார் உங்களால் எப்படி இப்படி இருக்க முடிகிறது என்று தாட்சாயணி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு அஜித் கூறிய பதில் தான் அவரை மேலும் வியக்க வைத்திருக்கு. இன்று நாம் நடிப்பை எல்லோருக்கும் பிடிக்கலாம், நாளை பிடிக்காமல் போகலாம், ஒரு நாள் நம்மளையே விமர்சிக்கலாம், அது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் நாம் ஒருவருக்கு செய்த உதவி மட்டும் எப்போதும் மாறக்கூடாது. நம்மால் முடிந்ததை நல்லதை செய்யணும். எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய கேரக்டரை மாற்றிக்க கூடாது. இது ஒரு வேளை என் அப்பா அம்மாவின் வளர்ப்பாக கூட இருக்கலாம் என்று அஜித் கூறியதாக தாட்சாயணி தெரிவித்திருக்கிறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் அவங்கள மிகவும் பாதித்ததாகவும் ஒரு பெரிய நடிகர் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருப்பது அரிதான விஷயம் என்றும் அவர் மேலும் நெகிழ்ச்சியோடு அஜித்தை பற்றி இந்த விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். ஸோ அஜித்தை பற்றி இந்த விஷயங்கள் கூறியது எல்லாமே இப்போ உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் ஆதரவு கரம் அதிகமாக எழுப்பிட்டுருக்காங்க. சமீபத்தில் தான் அஜித்தின் தாயார் மறைந்தாங்க. அவர் எந்தவித ஆடம்பரமும் விரும்பாமல் மிக நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் வகையில் இறுதி சடங்குகள் செய்து முடித்தார். அரசியல்வாதிகள், பிரபலங்கள், ரசிகர்கள் என பெரிய கூட்டத்தை விரும்பாமல் மிகவும் எளிமையாக இந்த நிகழ்வை நடத்தியிருந்தார். அதுவும் அவருடைய குணநலனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்பது ரசிகர்கள் இப்போ கூறி வராங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் டான்ஸ் மாஸ்டர் அந்த பெண் பேட்டி அளித்ததும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அஜித்தை பற்றி மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பூரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பெரிய நடிகராக இருக்கிறவர் ஒரு டான்ஸ் மாஸ்டருக்காக சரியாக சாப்பிட்லங்கிறதுக்காக மெனக்கெட்டு அடுத்த நாள் அவங்க ஒய்ஃப்க்கு சமைச்சதை எடுத்துகிட்டு கொடுத்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஜித் பற்றிய இந்த நியூஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய நியூஸ் நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம்.